ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். இந்த 3 ஸ்டிட்ச் தெரிஞ்சிங்கனாவே நீங்க நெறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடலாம். ஸோ அது எப்படி போடுறதுன்னு கிளியரா, பெர்ஃபெக்ட்டா இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், கரெக்ட்டா இருக்கும். இதில வந்து மொத்தம் 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அத 2ஆ ஆட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து நமக்கு 8 ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும். அத வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கிளாத்லேருந்து நீடில மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இப்போது ரைட் ஹேண்டில் அந்த நீடில் எடுத்துக்கிறேன். நீடில் எடுத்துட்டு அந்த பிடிச்ச அந்த ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருக்கேன். ரொம்ப டைட்டாக பிடிக்கல. கொஞ்சம் லைட்டடாக பிடிச்சிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 2 டைம் நம்ம சுற்றிக்கிறோம். 2 டைம் ஏன் சுற்றுறோம் அப்படின்னா, ஒரு டைம் சுற்றினா அந்த நாட் வந்து சின்னதாக இருக்கும். அதே 3 டைம் சுற்றினா ரொம்ப பெருசாக இருக்கும். இது கரெக்டான அளவாக இருக்கும். ஸோ 2 டைம் சுற்றிட்டு த்ரெட்டு மேலே எடுத்தோம் இல்லையா, அந்த எடுத்ததுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரியே பாருங்கள், ஒட்டின மாதிரியே அங்கே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணி நல்லா பண்ணிக்கோங்க. அந்த மேலே த்ரெட்டு கோர்த்துருக்கிற இடம் மட்டும் இருக்கும். அதை வந்து கீழே ரொட்டேட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்டில் அந்த த்ரெட்டை நல்லா லாங்காக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா, அதை இந்த மாதிரி 2ஆ இப்படி த்ரெட்டை இழுத்துட்டு 2 ஃபிங்கரில் த்ரெட்டை நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டோம், ஒரு விரலில் விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நாட்டு சிக்கில்லாமல் கரெக்டாக வந்துடும். இப்போ 2வது த்ரெட்டு போடுறேன் பாருங்கள். எப்படி போடுறேன்னு பாருங்கள். நல்லா இழுத்து விட்டுட்டு நீங்கள் த்ரெட்டை விட்டுட்டிங்கனாவே போதும், அது சிக்கில்லாமல் கரெக்டாக போயிடும். ஃபஸ்ட்டு லாங்காக த்ரெட்டை எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை பிடிச்சிட்டு அதை 2 டைம் நீடிலில் சுற்றி ரைட் ஹேண்டில் அதை வந்து அந்த எடுத்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி அப்படியே த்ரெட்டை கீழே இழுக்கிறேன். இழுக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை 2ஆ இப்படி டிவைட் பண்ணி 2 விரல நல்லா இழுத்து விட்டுட்டு அதை அப்படியே விட்டுறேன். அது கரெக்டாக வந்து கீழே இழுக்க சிக்கில்லாமல் விழுந்துருது பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையவே நான் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெஞ்ச் நாட். நிறைய ஸ்டிச்சஸ் நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து விட்டுட்டிங்கனாவே போதும், சிக்கு இல்லாமல் அது அழகாக போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். த்ரெட்டு பிரிஞ்சு வரதோ மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கிளியராக இருக்கணும்னா இந்த மாதிரி 2 விரலில் வந்து இழுத்து விட்டுட்டு அப்படியே த்ரெட்டை விட்டிங்கன்னா அழகாக வந்து அந்த நாட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இது ரொம்ப ரொம்ப ஃப்ளார் டிசைனுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஃப்ரெஞ்ச் நாட்டையே கொஞ்சம் லாங்காக எடுத்து நீடியில் இன்சர்ட் பண்ணுறேன். பக்கத்தில் த்ரெட்டை எடுத்ததுக்கு பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணுறது வந்து ஃப்ரெஞ்ச் நாட். கொஞ்சம் லாங்காக நீடியில் இன்சர்ட் பண்ணுறது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இப்போ பாருங்கள், நீடியில் மேலே எடுத்துட்டேன். அதை த்ரெட்டை 2 டைம் சுற்றிட்டு அந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் லாங்காக வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃப்ளவர் டிசைனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். த்ரெட் ஒர்க்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது காஸ்ட்லியாகவும் நீங்கள் ரேஞ்ச் வரும் ப்ளவுஸ் ஒர்க்குக்கு. ஓகேங்களா? ஒரு பிகினர்ஸாக இருக்கீங்க, நான் வந்து பீட் ஒர்க் மட்டும்தான் எனக்கு போட தெரியுங்கிறவங்க கூட இந்த 3 ஸ்டிச் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக நீங்கள் த்ரெட் ஒர்க்குமே யூஸ் பண்ணி நிறைய காஸ்ட்டோட சேல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிங் நாட் ஒன்றும் இல்லைங்க. த்ரெட்டை மேலே எடுக்கிறோம், அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோம். அந்த த்ரெட்டை வந்து சும்மா திரி வந்து எப்படி திருப்புவோம் அந்த மாதிரி திருவிக்கிறோம். திருவுனா த்ரெட்டு வந்து நல்லா சுற்றிக்கும். அந்த இடத்துல சுற்றிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை மேலே எடுத்தோம் இல்லையா, அதுக்கு உள் சைடு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்படியே அந்த நீடில்லையே அந்த த்ரெட்டை வந்து இழுத்த மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நீடியில் இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அந்த த்ரெட்டை, அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நாட் கிடைக்கும். இல்லைன்னா நாட்டாக விழுந்துடும். அதுவுமே இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்ட் மாதிரி சுற்றி கொஞ்சம் த்ரெட்டை லூஸாக விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே அந்த த்ரெட்டை எடுத்ததுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த உள் சைடில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணி நல்லா ஆழமாக விட்டுட்டு நல்லா அந்த ரவுண்டை பிடிச்சிக்கோங்க. பிடிக்காமல் இருக்கக்கூடாது, பிடிச்சிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகும் நாட்டு. ஓகே, பாருங்கள், நீடியில் மேலே எடுக்கிறேன். அழகாக அந்த நீடிலோட அந்த த்ரெட்டை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி
இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சிக்கிறேன் அந்த த்ரெட்டை. பிடிச்சிட்டு இப்படி வரும்போது இப்போ இந்த த்ரெட்டு வந்து கொஞ்சம் லூப்பாக இருக்கு இல்லையா, இப்போ ரொம்ப நல்லா இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நாட் ஆகிடும். அதுக்கு ரொம்ப இழுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நாட்டு விழும். ரொம்ப அழகான இந்த ரிங் நாட்டு 2ஆக வரும். உள்ளே ஒன்று வெளியே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே சேம் அப்படியே தான். மேலே இருக்க அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சி கீழே அழுத்தி வச்சு டைட்டாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக 2 டபுள் ரிங் நாட் வந்து நமக்கு கிடச்சிக்கும். த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன், ரொட்டேட் பண்ணிக்கிறேன். த்ரெட்டை மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே அந்த 2 டைம் சுற்றி மேலே இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு நல்லா த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி அந்த த்ரெட்டை இழுக்கும்போது நாட் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா? நாட் விழுற வரைக்கும் நீங்கள் ரொம்ப த்ரெட்டை போட்டு இழுத்துறக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். இதில் எந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம். உள்ளே சின்னதாக போட்டுக்கலாம், இல்லை பெருசாக போட்டுக்கலாம், எது மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.